ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கந்தரப்பம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. வாயில் வச்சு அப்படியே கரையும். சீக்கிரமாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இது. ஸோ இப்போ வாங்க ஒரு சூப்பரான கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியையும் உளுந்தையும் அதில் போட்டுக்கலாங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வாசத்துக்காக 2 ஏலக்காய். இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் மூடி போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கந்தரப்பத்துக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாவை ஊற்றிக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் சுவை கொடுக்கறதுக்காக 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிட்டுங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இதே போல் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த அப்பம் மேலே எழும்பி வருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வச்சு எண்ணெயை மேலே எடுத்து ஊற்றிக்கலாங்க. இதே மாதிரி செய்யும்போது அப்பம் நல்லா ஒப்பி வருங்க. மிதமான தீயில இதே போல் எண்ணெயை இந்த மாதிரி மேலே எடுத்து ஊற்றிட்டு ஒரு அப்பமாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு அப்பம் 2 சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா பார்க்க கோல்டன் கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் பொறுமையாக எல்லா அப்பத்தையும் ஒன்றா ஊற்றி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ சூப்பரான கந்தரப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. இந்த அப்பம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கந்தரப்ப வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.